ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் சொல்லி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னாக்கா பதில் சொல்லிடுச்சு அப்படி தான் சொல்லணும். இப்போ விஜய் சாரோடைய அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு யூஸ் பண்ணப்பட்டதா, அதுக்காக தான் ஷூட் செஞ்சாங்களா அப்படின்ற ஒரு கோணத்தில் இப்போ சிபிஐ விசாரிக்கிறதாக இப்போ ஒரு பெரிய புயலை கிளம்பியிருக்கு இப்போ அரசியல் வட்டாரத்தில். அதான் ரஜினி சார் சீண்டக்கூடாதுன்னு சொல்கிறது. தேவையில்லாமல் சீண்டினாக்கா எல்லாமே இப்படி தான் போகும், நாசமாக போகும். ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு விஜய் சார் எங்கேயுமே கண்டிக்கலை. இது வந்து நயினார் நாகேந்திரனில் ஆரம்பித்து பாண்டிய வரைக்கும் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. நீங்கள் உண்மையாலுமே அவருடைய ரசிகர், உங்களோட குருவாக நீங்கள் வந்து ரஜினி சார் ஏற்றிட்டீங்கன்னாக்கா ஏன் இது வரைக்கும் தாவேக்காகிட்டேருந்து ஒரு வருத்தமோ இல்லை ஒரு கண்டனமோ இல்லை விஜய் சார் கிட்டேருந்து டேரெக்டான எந்த ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வரல? அப்போ ஆதவர்ஜுனாவுடைய பேச்சை விஜய் சார் ரசிக்கிறாரா? சினிமாவில் எப்படி வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார்னு மற்றவங்களை பேச விட்டு ரசித்தார் மேடையில், அதே போல் இப்போ அரசியல்லையும் அதே யுக்தியை தான் அவர் கையாளுறாரா? இங்கே வந்து ரஜினியோட நான் தான் பெரியவன், எல்லாரோட நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மட்டம் தட்டி பேசி, ஏன்னா இவங்க வெறும் ரஜினி சார் மட்டும் தட்டல, சூர்யாவை, அஜித்தை எல்லாருமே மட்டம் தட்டுறாங்க. பராசக்தி படம் ரிலீஸ் அப்போ எஸ்கேவை எல்லாருக்கிட்டையும் ஊர்வம்பு வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ எல்லாரையும் மட்டும் தட்டி நான் தான் பெரிய ஆள் நிரூபிக்கணுன்ற மாதிரி அவர் ஏதாவது இமேஜ் கிரியேட் பண்ண பார்க்குறாரா? அப்போ அதை ரசிக்கிறார் விஜய். மற்றவங்களை அசிங்கப்படுத்துறத அவர் வந்து ரசிக்கிறார். எங்கேயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல, ரசிகர்லாம் இந்த மாதிரிலாம் மற்றவங்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது, இது அரசியல், எல்லாரோட ஓட்டு வேணும், மற்றவங்க எல்லாரையும் பகச்சிக்கிட்டு யாரோட ஓட்டுமே இல்லாமல் உங்கள் ஓட்டு மட்டும் நான் வச்சு ஜெயிக்க முடியாது, எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து இந்தமாதிரி சண்டை போட்டுக்காதீங்கன்னு எங்கேயும் இது மாதிரி ஒரு அட்வைஸ் கூட வரலன்னா அப்போ விஜய் என்ன மனநிலையில் இருக்கிறார்? இல்லை 10வது 234 தொகுதிக்கு வந்து ஒரு போட்டிடுறாரு. ஸோ அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் அவருடைய வெல்விஷர்ஸ், அவர் வந்து அவருடைய நலம் விரும்பி அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா ஒருத்தவங்க கூட அவனை ஓட்டு போட மாட்டான், ரசிகர் வேணால் ஓட்டு போடுவான், ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவரோட தாய் தந்தையோ அவங்க கூட பிறந்தவங்களோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவனை ஓட்டு போட மாட்டாங்க, ஊர் ஃபுல்லாக நீ வம்பு இழுத்து வச்சுக்கிறீங்க, எல்லாருக்கிட்டையும் சண்டை. நீங்கள் ஆன்லைனில் போனால் ஏதாவது சினிமாக்காரங்க இன்னும் நீங்கள் சினிமா சண்டை தான் போட்டுருக்கீங்க, அரசியல் பற்றி நீங்கள் யோசிக்கல, இது அரசியல் இது வேறு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் விஜய் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதறி போய் டிவிக்கில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள்லாம் வந்து இதில் வந்து வருத்தம் தெரிவித்து இந்த மாதிரிலாம் பண்ணாக்கா வேலைக்கு ஆகுது, நீங்கள் எல்லாரையும் வம்பு இழுக்கிறது, ஒரே நேரத்தில் நம்ம பிஜேபி எதிர்க்கிறோம், திமுகவும் எதிர்க்கிறோம், அதிமுகவும் எதிர்க்கிறோம், இதில் நீங்கள் இருக்கிற எல்லா நடிகரையும் நீங்கள் இழுத்து வம்பு எடுத்து வச்சிங்கனாக்கா ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நைட்டு ஒரு ட்ராமா, ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து நான் ரஜினி பற்றி கேட்பேன், நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவராக கேட்குற மாதிரி நீ கேளு, நான் உடனே சாரி கேட்குற மாதிரி எனக்கு சாரி கேட்குறேன், நானாக நேராக போய் சாரி கேட்டால் அது நல்லா இருக்காது, நீ கேட்குற மாதிரி கேட்டு நான் அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், நீங்கள் தலைவரே, நீங்கள் எனக்கு மட்டும் தலைவர் இல்லை, என்னுடைய தலைவருக்கும் நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் இது இனிமேட்டு காலத்தில் வந்து எடுபடாது. ஏன்னா எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க, எல்லா ஃபேன்ஸுமே எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்களே நீங்கள் அச்சிசியமாக திட்டி வச்சுருக்கீங்க, எல்லாருக்கிட்டும் வம்பு எடுத்து வச்சுருக்கீங்க. தேர்தல் முன்னாடி ரிசல்ட் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். அது மே 4ஆம் தேதி அன்றைக்கி ஊருக்கே தெரிய போகுது ஃப்ரெண்ட்ஸ்.